ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரு கப்பு. நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செய்கிறேன். ஒரு ஆள் ஒரு கூட சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி பெரிய மூடியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் மலாட்டை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக 1 இன்ச்சு இஞ்சை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் ஆயில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 அப்பளத்தை நான் பொரித்து நொறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு எப்படி தேங்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணி சட்டி காஞ்ச உடனே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ளேவர் தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நம்ம கோகோனட்டில் கொஞ்சம் அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் சாதத்துக்கு எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரியுது. நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இதில் எடுத்து வச்சுருக்க மலாட்டை அண்ட் நம்ம முந்திரி, பசங்கள்லாம் முந்திரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முந்திரி போட்டிங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இது கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்க வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இதில் நட்ஸ்லாம் நம்ம போடுறோம்ல, நட்ஸு, முந்திரி, மல்லாட்டை இதெல்லாம் சேர்க்கும் போது பசங்க இந்த முந்திரிக்காகவே சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது. இது நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் நீங்கள் வடிக்கும் போது தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஏதாவது கிளறின சாதம் மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா நீங்கள் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து சாதம் வடிச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக கிளறி எல்லாமே மிக்ஸ் ஆச்சுன்னா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த தேங்காயோட அந்த பால் இருக்குல்ல அதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஒன்றும் சக்கை மாதிரி ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரைஸை இப்போ கிளறி விட்டோம்னா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்கள், நான் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு வந்து 2 அப்பளம் எடுத்திருக்கேன். ரெண்டு அப்பளத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது இப்படி நொறுக்கி நீங்கள் வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அப்பளம் வந்து நமுத்து போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் கிறிஸ்பியாக சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடும்போது இந்த அப்பளத்தை வந்து இந்த ரைஸோட நொறுக்கி கலந்து விட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்காக கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி சூப்பராக நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நார்மலாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் இதில் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கேன். இஞ்சியோட ஃப்ளேவர் இதில் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் இப்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்காக கோகனட் ரைஸை சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த அப்பளத்தோடு மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி காரமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த டிஷ் இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது டிஷ் பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் அமுக்குங்க. பாய்.